3 நாட்களாக ஓய்வா? மக்கள் மலையில் தத்தளிக்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு உதயநிதியை கேள்வி கேட்டிருக்காரு சவுக்கு சங்கர். கடைசியாக சென்னை கார்ப்பரேஷன் சார்பாக ஒரு விழாவில் பங்கேற்ற உதயநிதி 3 நாளாக வெளியே வரல அப்படிங்கிறத எடுத்து காட்டும் விதமாக இப்போ அவர் போட்ட ஒரு ட்வீட்டையே போட்டு சவுக்கு சங்கர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியையும் செமையாக கலாய்ச்சி விட்டுருக்காரு. அவங்க புதுசாக ஒரு திட்டம் தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா, திமுகவை வழக்கத்தானே நீங்கள் அனைவரும் வேலை செய்கிறீங்க, இது என்ன புது பழக்கம் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கே கொக்கி போட்டிருக்காரு சவுக்கு சங்கர். ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அதாவது மதுரை வெளிச்சந்தம் பகுதியில் விசிகா கொடியேற்றிய விவகாரத்தில் விஏஓ, ஆர்ஐ மற்றும் கிராம உதவியாளர் ஆகிய 3 சஸ்பெண்டுக்கு எதிராக வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் உத்தரவை வாபஸ் பெற்றார் கலெக்டர் சங்கீதா அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருந்தது இல்லையா? அந்த செய்தியை போட்டு முட்டாள் அதிகாரிகளே அரசை முட்டுச்சந்துக்கு அழைத்து சென்று விடுவார்கள், எதற்கு இந்த சஸ்பெண்ட் உத்தரவு, இப்போது எதற்கு ரத்து, நிர்வாகமாக நடத்துகிறீர்கள் அப்படின்னு நம்ம சீஃப் மினிஸ்டரை சவுக்கு சங்கர் கேள்வி கேட்டிருக்காரு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும்.